அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 49 நாம் இருக்கின்றோம். இரண்டாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கிறோம். எவருக்கும் பயனற்றவர், ஏவாது மாற்றும் இளங்கிளையும், காவாது வைதெள்ளிச் சொல்லும் தலைமகனும், பொய்தெள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும், இம்மூவர் இம்மைக்கு உறுதியில்லாள். திரிகடுகம் 49. இன்று இரண்டாம் கருத்து, அது மனைவியை காவாது இகழ்ந்துரைக்கும் கணவன். கணவன் என்பவர் ஒரு இல்லத் தலைவராக இருக்கிறவர் தன்னை தேடி தன்னை சேர்ந்து இருக்கின்ற அந்த மனைவியை மதிக்கிறவராக இருக்க வேண்டும். தந்தை வளனார் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. காரணம் இந்த திரிகடுக நெறி. கணவன் மனைவியை காக்கின்றவராக இருக்க வேண்டும் என்பது இங்குள்ள செய்தி. வள்ளுவர் கூறுவார், நகை ஈகை இன்சொல் இகழாமை இவை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு என்று. நல்ல ஒரு குடும்பம் என்றால் அங்கு புன்னகை இருக்க வேண்டும், வழங்குதல்கள் இருக்க வேண்டும், கொடைகள் கொடுத்தல் இருக்க வேண்டும், இன்சொல் இருக்க வேண்டும். இந்த மூன்றோடு இன்னொன்றும் இருக்க வேண்டும், அது இகழாமை. இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமை அது இருக்க வேண்டும். இகழ்தல் கூடாது. அதிலும் சிறப்பாக கணவன் மனைவியை இகழ்கின்ற தன்மை இருக்கவே கூடாது என்பது இங்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. திருமண அழைப்புதல்களிலே இந்த குறள் பெரும்பாலும் பதிவு செய்யப்படும். ஒருவேளை பதிவு செய்யாதவர்கள் இனி பதிவு செய்யவும் முயற்சி மேற்கொள்ளலாம். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை என்பது பண்பும் பயனுமாக இருக்க வேண்டும். அதற்கு இங்கு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ இகழ்கின்ற தன்மை இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் ஒரு திரைப்பட பாடல் வந்தது, மிக அருமையான ஒரு பாடல். அதில் அந்த அடி இப்படி போகும், நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம், நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு, ஆனந்தம் விளையாடும் வீடு என்று. ஒரு வீடு ஆனந்தம் மகிழ்ச்சி பொங்குகிற வீடாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு கணவன் இல்லத்தின் தெய்வமாக இருக்க வேண்டும். கணவன் அங்கு இருக்கிற இல்ல தலைவி பிள்ளைகள் இவர்களை காக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். இகழ்கின்ற ஒருவராக இருந்துவிடக்கூடாது. தந்தை வளனாரின் சாயல்களாக இருக்க வேண்டும் என்பது இங்கு சுட்டி காட்டப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் தலைமகன். தலைமகன் என்றால் பொருள் என்ன? இன்றைக்கு இந்த செய்யுளில் வருகிறது. அது வேறொன்றுமில்லை, கணவன், இல்லத் தலைவன். அப்போது தலைமகள் மனைவி, இல்லத் தலைவி. நாம் இங்கு சமற்கிருதத்தில் அதை பயன்படுத்தி விடக்கூடாது. புருஷன், புரியன், பிரியன், இதெல்லாமே அந்த புருஷன் என்கிற வருகின்ற ஒன்று. அது மாதிரி புருஷி அப்படின்னா அந்த பெண் பாலை சொல்கின்ற ஒரு செய்தி. ஆக புருஷனோ புருஷியோ மனுஷனோ மனுஷியோ அப்படிலாம் இல்லாமல் கணவன் மனைவி தலைமகன் தலைமகள் என்கிற அந்த சொற்களை நாம் இங்கு பயன்படுத்துவோம். தலைமகன் எந்த நாளும் ஒரு நாள் கூட தலைமகளை இகழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடாது, இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பக்கூடாது என்று இங்கு கணவன்மார்கள் உறுதியை ஏற்பதற்கு முயலுங்கள். மனைவிமார்கள் அத்தகைய இகழ்ச்சியை கணவன்பால் அங்கு செலுத்திவிடக்கூடாது என்பதையும் ஏற்று வாழ முயலுங்கள். இத்தகைய இந்த செய்திகளை எல்லாம் உள்ளத்தில் பதித்து கொண்டு தொடர்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.